வணக்கம் தமிழ்நாடு தமிழ் சினிமா. அனிருத் தனுஷ் மதராசி ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேசினார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது யார்? தனுஷ் தான். உங்கள் பர்சனல் அட்டாக்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா அது உங்களோட பர்சனல் லைஃப். அதை நீங்கள் வெளியே சொல்கிறது, இவர் இப்படி பண்ணிட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார், இவருக்காக நான் இருப்பேன், அவருக்காக யாருக்காகவும் யாரும் இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் சான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க தான் எப்போவுமே உச்சம் நம்ம லைஃப்பில். ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸ் இன் த சென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க தான் உச்சம். என்ன தான் சண்டை வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிச்சா நம்ம நிலைமை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்திருக்குமே, அதுக்கு ஸ்டார்டிங் விதை போட்டது யார்? என்னைக்காச்சும் நம்ம தலைவர் பாலச்சந்தர் சாரை திட்டியிருக்காங்களே, கமல் சார் பாலச்சந்தர் சாரை திட்டியிருக்காங்களே? பிகாஸ் எவ்வளோ தான் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷஸ் இருந்தாலும் they don't speak outside. அனிருத்துக்கு சான்ஸ் கொடுத்தது தனுஷ். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க, அந்த பையன் தனுஷ். நான் காலேஜ் லைஃப்பில் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். புதுப்பேட்டை படம் ஷூட்டிங் பார்த்துருக்கோம். யார் ஹீரோடான்னு பார்த்தா படம் வந்த பிறகு தான் இவர் ஹீரோன்னு எங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் பார்க்கும்போது அப்போல்லாம் சின்ன பசங்க தானே, ஸோ இவராக ஹீரோன்னு கேட்டாங்க. ஏன் முன்னாடி காதல் கொண்டேன்னு ஒரு படம், சாரி துள்ளுவது இளமைன்னு ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு படம், செல்வராகவன் சார் படம். அதில் தனுஷ் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் பார்த்தோம். அதனால் நடிக்கிறதுக்கு செல்வராகவன் சார் எப்படிப்பட்டவரும் தெரியும். அந்த எங்கேஜ்லேயே அப்படிப்பட்ட அழகான துள்ளுவது இளமை, காதல் கொண்டு அது அது ஒரு பாட்டு இருக்குது. வீரை தேடும் உயிரை எதை தேடி அலைகிற அந்த வயசில் தனுஷ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த பெயின் வெளியே கொண்டு வந்த படம் மயக்கம். ஸ்டில் பெஸ்ட் மூவி ஃபார் தனுஷ் ஆல்வேஸ் இன் லவ் கேட்டகரி. த்ரீலாம் ஒன்றுமே இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது. அந்த லைஃப் நாங்கள் வாழ்ந்துன்னு தான் இருக்கோம். தட்ஸ் ஓகே. நீங்கள் சண்டை போடுறது எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அனிருத் சாங்ஸ் பிடிக்கும், சிவகார்த்திகன் ஒரு காமெடிஸ் பிடிக்கும், தனுஷோட ஆக்டிங் பிடிக்கும். இந்த ஒரு பாடியில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படிலாம் பண்ண முடியும். நான் நிறைய ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நான் கூட பேசுவேன். தனுஷ் சான்ஸ் கொடுங்க, ஃப்ரீயாக படம் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு சம்பளம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்காக படம் எடுக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது. சீரியல் கில்லிங் ஸ்கிரிப்டெலாம் இருக்குது. சொசைட்டிக்கு சும்மா குத்தாட்டப்பட்டு நிறைய பேர் எடுப்பாங்க. சம்பவம் செய்யணும், ஹாலிவுட் மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் கதை. ஆனால் அந்த சொசைட்டிக்கு உங்களுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், இதுதான் சினிமா. ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி காட்டணும், ஃபேமிலி ஸ்டோரி காட்டணும். ஆனால் அதுக்குள்ள த்ரெட்ஸ் நிறைய சர்வைவல்லாம் இருக்குது. அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். இப்போ நம்ம மாதிரி அப்படிலாம் உங்களுக்கு கோபம் இருக்கும்போது நம்ம நேராக காட்டினா போலீஸ் கேஸ் ஆகிடும். இதே சினிமாவில் காட்டலாம், வெறித்தனமாக காட்டலாம். சா மூவி எக்ஸாம்பிள், சா மூவி எடுத்துங்க. அதோட கான்செப்ட் இல்லை, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு க்யூர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி டாக்டர்கிட்ட போவாங்க. லாஸ்ட்டில் என்ன ஆகும்? அவரை வச்சே இவனுங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. மற்ற என்னை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்ன காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்குவார். அவர் பேர் தான் ஜிக்ஸா. அந்த மாதிரி பிரம்மாண்ட ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. லோ பட்ஜெட் 5 கோடி மேக்ஸிமம் இருந்தால் போதும். நமக்கு ரியாலிட்டி லொக்கேஷன் தேவை தவிர செட்டிங்ஸ்லாம் வேலையே வருதுமே இல்லை. ரியாலிட்டி இப்போ என் மனசில் ஒரு ஆர்ட் இருக்குது. ஓகே இப்படி இருக்கணும், இது இருக்கணும், பேக்ரவுண்டில் இது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வச்சு செய்யலாம். தனுஷுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டேன் ஒரு சான்ஸ் கொடுத்து தனுஷ் ஒன்று என் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியாதுன்னு 5 படம் நடிச்சுட்டேன். இப்போ ஒரு சீரியல் நடிச்சிருக்கேன். யாரும் ஹெல்ப்பும் கிடையாது. தனியாக ஆடிஷன் அட்டன் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறேன், லைஃப் கேட்கல. ஆல்ரெடி ஐ குட் டச்சு போங்க மிஷின். காசெல்லாம் முக்கியம் இல்லை, பேஷன் முக்கியம். அதனால் தனுஷ் மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. பரத் இருப்பார், சிம்பு இருப்பார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லாரையும் ஒருத்தங்களுக்கு பிடிக்கணுன்னா யூஸ் இல்லை. ஸ்டேஜில் ஏறி ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு நெகட்டிவாக ஒன்றுத்தனை பற்றி பேசுறதுல அசிங்கம். கண்டுக்காமல் போகிறதுனா மெச்சூரிட்டி உள்ள ஆளுங்க. அவ்வளோதான் விஷயம். ஒன்று புரியுதோ புரியலையோ ஒதுங்கி போயிடும்.
ஸோ ப்ளீஸ் Anirudh, don't lose your character because the guy gave some opportunity to make you big. Now you are big because of him, not because of you. What a guy. Think about it. எல்லாரும் வேணும் சினிமாயா, that's a family. ஆக்சுவலி வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம், வெளியில் வந்து சரியில்லை, அது நம்ம கேரக்டரே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. எவ்வளோ கோபம் இருந்தாலும் ஒன்று ஒதுங்கி போயிடுவேன், இல்லை டேரெக்டாக சண்டை போட்டுருவேன். அதை விட்டுட்டு இவன் அப்படி இவன் இதே அனுபவத்தில் நான் சொல்கிறேன். திங்க் அபவுட் இட். ஐ லவ் யூ Anirudh, ஐ லவ் யூ சிவகார்த்திகேயன், மாஸ்டர் தனுஷ். எவங்க நல்லவன்? அவ்வளோதான். ஓம் நம சிவாய. ஹோம் இனிஷியல்.